ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆக்சுவலி சொல்லப்போனால். அதனால் நான் நிறைய நேரம் இடத்துக்குள்ள எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நான் என்ன தப்பு பண்ணாலுமே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக என்னை கைட் பண்ணி நான் பண்ண எல்லா விஷயத்துக்குமே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு நல்ல சூப்பர் ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக ஒரு மூவியாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. Firstly, thank you for giving me this opportunity, Anand sir, and thank you to the producers as well. இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த தருணத்தில், இந்த சுச்சுவேஷனில், இந்த உலகத்தில் ஐ திங்க் இட்ஸ் going to be really relatable, and yeah, thank you for this opportunity. Very happy to be here. Thanks. வணக்கம். அதுதான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு ரகசியம் வேணா சொல்கிறேன். ஜிவி பிரகாஷ் சார் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவருக்கு ஒரு 4 க்ளோன் இருக்குது. ஒன்று ஒரு படம் நடிக்குது, ஒரு மியூசிக்கு, இன்னொரு க்ளோன் மியூசிக் போடுது, இன்னொரு படம் தான் இங்கே நடக்குது. என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம்கிட்ட போய் சொன்னேன். இப்போ ஒரு ஷூட்டிங்கில், பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கில் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இப்போ நானே க்ளோனு, அவங்க வந்து என்ன ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சுழல் 2 நடிக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஒரு பிஸியான ஆக்டர்ஸ் இருந்து கூட ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப ஷெட்யூல்டாக ஷூட்டிங் நடந்தது. என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றதை கரெக்டாக கன்வே பண்ணிவிட்டு ரொம்ப தொல்லை பண்ணாமல் ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு ஜிகே விஷ்ணுவோட நல்ல ஃப்ரெண்டு, அவரோட ஆரம்பகட்ட காலத்தில் வந்து ஸ்டோரியில் எடிட் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், பிரதர் செம்மையாக வருவீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. எனக்கு அப்புறமா அப்படி ஒரு ப்ரில்லியண்டான சினிமோட்டோகிராஃபர் வந்து ஜெகதீஷ் ப்ரோ. ஸோ என்னையை ரொம்ப அழகாக காட்டியிருக்காப்புல. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ நட்மக் ப்ரொடக்ஷன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு என்ன, அப்புறம் கேப்டன் மில்லருக்கு நீங்கள் காட்டின ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி எழுந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்ல படம், சூப்பராக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தை பற்றி டைரக்டர் சொன்ன உடனே எனக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரோகிணி மேமோட நடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அவங்களோட நடிக்கிறோம் அப்படின்றது. அண்ட் ஆண் பெண் உறவுகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். முதல்ல கதை சொல்லும்பொழுதே எனக்கு அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த படத்தில். அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஐ குட் ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜிவி பிரகாஷ், அண்ட் met wonderful people like Mahalakshmi, Nandini, and thanks ஜெகதீஷ். இளவரசு சார், தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்ன பட்டுது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படத்தில் வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்ணுறது, திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது டப்பிங்கில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவருடைய ஃபஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார். அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமாக எனக்கு படுது. என்னென்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமாக முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை. அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து தைரியமாக லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஜிவி பிரகாஷ் இஸ் ஐம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக். அண்ட் இங்கே வந்து ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். பட் நீங்கள் மியூசிக் பண்ணுற படம் வர்றதுனால தான்
அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு. பட் ஹி டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னென்னா, பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன், அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இளவரசு சார், மேம், நந்தினி, எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைவ் சவுண்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே, இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்றத யோசிக்காமல் இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெடியூலிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்டயே நான் வந்து ஆனந்த் கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க, இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகை ஊழியர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். என்னென்னா வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரைக்கும் ஊடலும் கூடலும் காதல், அது மாதிரி ரொம்ப ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் மட்டும்தான் இலையோடிக்கிட்டே இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து என்னென்னா காதலும் புரிதலும், அதுக்கு உண்டான சில விஷயங்கள் மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பேசிக்லி வந்து அந்த சிச்சுவேஷனை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து டேரக்டர் சார் வந்து முழு கதையும் உட்கார வச்சு சொன்னார். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்டுருங்க, அப்போ தான் அந்த பாடலோட ஆழம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ப்பளித்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. பாட்டு நல்லா வந்திருக்கு. ஜி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா வந்திருக்கு, நீங்களும் நல்லா எழுதுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Good morning, everyone. It's the first time I'm meeting friends from the film media industry. I'm very comfortable in front of sports media, but I'm very nervous here. But thank you all for coming here today. It's a very special day for all of us. I would first like to thank our creative producer Naren. He's been a long time friend, and because of his confidence, I came into the film world. And he's somewhere here. But, actually, one of the first people we met, or first time I heard a narration, was Anand's narration. And it's been a great journey over the last few years. And thank you, Anand. And to put out a first film, you have to be happy and proud of it. And I'm very proud that Dear is my first film in Tamil. And thanks to the amazing team, this was possible. To my cast, GV, Aishwarya, thank you so much. It would not have been possible without rest of you, Ilavarasu sir, Rohini ma'am, Geeta ma'am, Nandini, Abdul, Mahalakshmi. Thank you all for the amazing support. We've released 2 songs and we've got amazing reception. So I think it's going to be another GV musical hit, and we're looking forward to releasing the remaining songs. And you'll have all watched the trailer, and I'm sure you'll like it, and you'll will like the movie when it releases, and we look forward for the support. To all the technicians, lyricists, choreographers, and my team at the Nutmeg office, thank you all. Venkat, Jay, Gokul, Venkat, Shankar, Yuvraj, thank you so much. And I'm really looking forward for the release. Hope you all watch the movie and really like it. And Jagdish, thank you for the amazing work, and wishing everyone here all the very best for the next projects. Thank you. ஃபஸ்ட்டு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேற்று கூட நாங்கள் மிக்சிங்கில் பார்த்தோம்.
ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது, ஐஷோட ஒரு சீன் இன்னைக்கு கூட பேசியிருந்தோம். ப்ரில்லியண்ட். அது ஆக்சுவலாக அவங்களோட சீனாக ரொம்ப நார்மலான டயலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேறு லெவலில் இருக்கும். எங்கே பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனால் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால் ஓவர் ஆக்டிங்காக பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆல்சோ, ஷீஸ் டேரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே தான் கேமரா இருக்கனால இவ்வளோ தான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ மேம், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். தலைவாசு விஜய் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் வர முடியல, அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு போனோடனே டேய் மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபஸ்ட்டு போய் சார் தான் நான் கூப்பிட போனேன், டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிட்றதுனே தெரில எனக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுருணும். ஒரு 5 நிமிஷம் ஆனால் கூட அப்படியே முறைப்பார், அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸு. ஆக்சுவலாக ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்குது, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன், ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான, யூஸ்வலாக ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பவுமே ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசி சார் அதான் நான் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1/2 மணி நேரம் தான். ஆக்சுவலாக கதையை தாண்டி நாங்கள் பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்போம் அங்கே உட்காந்து. அவர் அதில் நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிவிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னார், எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அதில் அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடித்தாலும் ஒரே ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார். அது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். யா காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டில் ஆரம்பித்து போகிற ஒரு கேரக்டரு, ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவர். ஆக்சுவலாக ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ஒரு மாதிரி ஒரு கோவமாக இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்கே வந்து கேரவனில் தூங்காமல் ஒரு மாதிரி அவர் மூட்லேயே இருப்பார். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவர் செட்டில் வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன் இப்படி தான் பேசணும், அந்த டோனில் தான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இங்கே இருந்து தான் நல்லா இருந்திருக்கோம். தேங்க்யூ பாலினா அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது. ஸோ யா கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ், சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா. இப்போ தான் என்ன முடிஞ்சிச்சு லாஸ்ட், சாரி. இல்லை ஆக்சுவலாக இது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் நான் சொன்னேன், அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது. ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்டில். ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே பாரு நல்ல கதை இருந்தால் தான் நீ உள்ளே வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்கக்கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆக்சுவலி நரேஷனே பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. செட்டில் எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிட்டு வருவாங்க, கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க. உள்ளே வரும்போது பத்மாவாக இருக்கும், செட்டு ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ஷீ கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து சிங்கிள் ஷாட் சீன்ஸ் நிறையா. ஸோ அதனால் அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்லை ஓபி அடிக்கிறதுனா நான் இல்லை ரோஸ்ட் இல்லை, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், எங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க.
ஸோ ஸோ ஆக்சுவலாக இதில் அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதில் வந்து நான் நான் இதில் வந்து கடைசியாக ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும். நான் இப்போயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்லை இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியாக ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும், அந்த இருக்குது அந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்லை ஐம் ஷுர் நீங்கள் படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்லை நிறைய ஆக்சுவலி ஷீ ஹெல்ப். ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலையில் எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பியும் இன்னொரு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டே போனோம். பட் இட்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேறு வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் எதுன்னு நீங்கள் தான். இல்லை உங்கள் அஃப்கோர்ஸ் இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்லை இது அவங்க எழுதி கொடுத்தது தான். ஆக்சுவலாக அவங்க ஸோ இல்லை அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷுர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ், இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்டில் இருக்கா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது அவங்களோட படம் தான். அது எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டேரக்டரில் பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேவராஜன் நான் வந்தோடனே கேட்குறாரு, என்ன வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னென்னா எல்லா படங்களும் 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடித்து அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க. 3 படத்துலையுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு பேக் ட்ராப்பு, ஒரு கதை, ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில். ஸோ அப்படி தான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிமு. ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன்னாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர், ஏதாவது மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா, கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அனுப்பிச்சி விடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன்னு கேட்டேன். இன்டர்வல் பிளாக் அப்போ உண்மையாகவே அழுதுட்டு நான். உண்மையாகவே இட் இஸ் ஸோ நைஸ் த நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாரு ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புள்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு என்னென்னா, இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கு ஒன்றி தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில். அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இஸ் அ வெரி குட் டைரக்டர். அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட், ஸோ டப்பிங் கிடையாது, அங்கே பேசுகிறது தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஐஷு வேறு இருக்காங்க. ஸோ வந்து போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ், இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். கார்த்திக் நேதா, ஜிகேபி, ஏகாதசி, அறிவு அண்ட் வினுலக கவி. ஸோ thanks to all of them. எல்லாருடைய art director, the cameraman and all the co-actors, they've all done very nice. Live sound நல்லா பண்ணிருக்க co-actor Abdul, Mahalakshmi இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம்
அண்ட் நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது. எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு. இளவரசி சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது. அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் வெரி பேஷனட் பர்சன். ஸோ ஐ விஷ் தம் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ராஜ்மோகன், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம். போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்ருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துட்டுருக்கு. பட் congratulations GV for your Kalvan, which is released yesterday, and it's a ரொம்ப நல்ல படம். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. And firstly congratulations for that. And coming back to Dear is very very dear to me. எனக்கு ரொம்ப dear ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். And இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு. என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட், எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. என்னோட எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்டு அப்துலோட நான் இது ஒரு 3வது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார். லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில், ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது. பிகாஸ் இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹிணி மேம்லாம் உட்காந்து பேசணுன்னா கதையாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி, அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி மேம் ஃபார் ஷேரிங். ஷீஸ் சச் ஒரு அவங்க பேசுகிறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன். சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே, இளவரசன் சாராக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபியில் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்கிறாரு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க, மறுபடியும் போட்டு தரேன், ஓகே? ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹீ இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் கை. அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடச்சிது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணலாம், ஓகே? காஃபி வேணாம், டீ கொடுக்கவா? ஓகே. And then coming back to my producer Varun Tirupuruneni, all the way from Hyderabad. Such a lovely person. நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும், இப்படி பால் வடிகிற ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். இஸ் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர். எப்பவுமே வந்து நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க, ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார், நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் yet to release. இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ். இட்ஸ் கால்ட் மானிக். 2 படம் பண்ணியிருக்கேன் வருண். அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி
வருணன் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 years பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைனா I think he's the main pillar for our film Dear. Thank you dear GV for doing Dear and making it dear for all of us. You're a darling and ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன், கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ கான்ட் திங்க் அபவுட் எனிவன் எல்ஸ். இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும்போது எனக்கு ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் அண்ணங்க ஒரு 3 பேர், இப்போ ஒரு அண்ணா இருக்கார். அப்போது ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு பொறாம நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவி கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது. அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம், எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க. என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ? என்ன மியூசிக் டைரக்டர் இல்லை? அதான் நானும் யோசிக்கிற விஷயம், மியூசிக் டைரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு, அது அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.